ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அத்ரு சேனலில் மூளை ஆட்டோட மூளை தொக்கு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லா சாதத்துக்கூடையும் சாப்பிட்டுக்கலாம், நல்லா சூப்பராக இருக்கும். நான் 2 மூளை வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும் ஆட்டோட மூளை. இதை நம்ம 5 பீஸாக கட் பண்ணணும். இந்த மாதிரி 5 பீஸாக கட் பண்ணணும். இதை நம்ம கொஞ்சம் நல்லா தண்ணியில் நல்லா அலசி, அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூளும் போட்டு வச்சு நல்லா அலசி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அலசி எடுத்து தனியாக மாற்றிடலாம். தண்ணி வடி விட்டுருவோம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்துருவோம். தாளித்து விடுறதுக்கு பாருங்கள், சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் இருக்கும், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளித்து விடுறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சோம்பு 1 ஸ்பூன் சோம்பு, பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டன் மசாலா 1 ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூன் எடுத்துகிறேன். வர மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், தனி மிளகாத்தூள், மல்லித்தலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க எப்படி நம்ம அடுப்பில் இதை ஃப்ரை பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். அடுப்பில் சட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் சோம்பை போட்டுடலாம். சோம்பை போட்டு நல்லா சூடானதும் அது கூடவே வெங்காயத்தை கொட்டி நல்லா வணக்கிடுவோம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் ஆகும்போது லைட்டாக அதுக்கு தேவையான மூளைக்கு தேவையான உப்பு போட்டு விட்டுறலாம். உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுருவோம். நான் மண்ணுச்சட்டி தான் வச்சுருக்கேங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மண்ணுச்சட்டியில் வைக்கும்போது. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுருவோம். அதுக்கப்புறம் மட்டன் மசாலாவும் கொஞ்சம் மல்லித்தூள் எடுத்து வச்சுருந்தா அதையும் போட்டு, மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். மல்லித்தூள் நான் அதில் எடுத்து வைக்கல, வீடியோவில் காமிக்கலை, போடும்போது தான் சொன்னேன். நான் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வணக்கி விட்டுருவோம். வணக்கி விட்டுட்டு அந்த மிளகாத்தூள் பாத்திரத்துலேயே கொஞ்சம் கழுகி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி அதில் ஊற்றிருக்கேன். அந்த மிளகாவோட வாசம் போகிறக்கு வேண்டிட்டு ஊற்றிருக்கேன். கொதிக்கட்டும். கொதித்து அந்த வெங்காயமெல்லாம் நல்லா அந்த மிளகாயோட ஸ்மெல்லு போய் இதாகட்டும். அதுக்கப்புறம் அந்த டைமில் எடுத்து மூளையெல்லாம் போட்டுருவோம். மூளை கட் பண்ணி வச்சுருக்க மூளையெல்லாம் நம்ம போட்டுருவோம். அதில் அதுலேருந்தே தண்ணி பிரிஞ்சு வருங்க. நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அந்த 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றினது தான் வெங்காயத்து கூட அந்த மிளகா வாசம் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் எந்த தண்ணியும் ஊற்றலை நம்ம. பாருங்கள், இந்த மாதிரி பெரட்டி விட்டு உடையாமல் நல்லா பெரட்டி விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் ஆனால் எப்படி இருந்தாலும் அது கொஞ்சமெல்லாம் உடஞ்சிரும். நல்லா அந்த மிளகா உப்பு எல்லாமே அந்த மசாலெல்லாம் அந்த மூளையில் பிடிக்கிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு 10 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு நம்ம எடுத்து பார்த்தோம்னா பாருங்கள், அந்த மசாலெலாம் அதில் பிடிச்சிருக்கு. மூளை சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது. மட்டன் சிக்கன் மாதிரியெல்லாம் லேட் ஆகாது. மூளை சீக்கிரமாக வெந்துடும். அதெல்லாம் மசால் கொஞ்சம் பிடிக்காதனால லேசாக கீறி விடுறேன் நான். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வச்சுருவோம். அதில் இன்னும் தண்ணி கொஞ்சம் இருக்குது, தண்ணி வற்றட்டும். பாருங்கள், இப்போ எல்லாம் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். மூளை ரெடி ஆயிடுச்சு. மூளை தொக்கு ரெடி ஆயிடுச்சு.
இது வந்து ரச சாதம் வச்சு நீங்கள் இதை சாப்பிட்டிங்கன்னா, தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். வேறு எதுவுமே தேவையில்லை. நல்லா சொடுக்குன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, ரொம்ப நல்லது. அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே பரட்டி விட்டுட்டு இது பண்ணோம்னா இருக்கிற நல்லா ஃப்ரை ஆயிரும். அது கூட இன்னொரு ஐட்டம் சேர்த்த போகிறோம். இறக்குற டைமில் வந்து நம்ம நல்லா 1 ஸ்பூன் நல்லா குருமிளகு பொடி இருந்ததுன்னா மேலே தூவி விட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நேரம் ஆக ஆக பாருங்கள் எப்படி நல்லா வற்றி நல்லா பிரண்டு வந்துருச்சு பாருங்கள். குருமிளகு பொடி லேசாக மேலால் தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா 1 ஸ்பூன் நல்லா தூவி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டுக்குவோம். லாஸ்ட்டு இறக்குனதும் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை தூவி நல்லா ஒரு இலக்கு இலக்கி விட்டுருவோம். அவ்வளோதாங்க, மூளை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அதிரு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.